வியூவர்ஸ்க்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், வியூக வகுப்பாளர்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபல வியூக வகுப்பாளர் தமிழ்நாட்டில் ஒரு மேஜரான ஒரு கட்சியில் ஒரு கேண்டிடேட்டுக்கு 2 கோடி வச்சு அவர் கலெக்ட் பண்ணி ஒரு ஏறக்குறைய ஒரு 50 கேண்டிடேட். எனக்கும் தெரியும் நீ யாரை சொல்கிறீங்க. 10 நாட்கள் அவர் மக்கள் நீதி மையத்துக்கு வேலை செய்தார். அது அங்கே இருக்க டேட்டாவெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக எடப்பாடி கிட்ட போகிறார். 1 மாதம் வேலை செய்கிறார். அங்கே போயிட்டு வந்த உடனே இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சைடு பேசுகிறார். அங்கே போனதை சொல்லலை, இன்டெலிஜென்ஸில் சொன்ன உடனே எடப்பாடி தம்பி நீ எங்கே வேலை பார்க்க போகிறீங்க, இங்கே வேலை பார்க்குறீங்களா, எங்கே வேலை பார்க்க போகிறீங்க, எங்கே வேலை பார்க்க போகிறீங்க, இங்கே வேலை பார்க்குறீங்களா, எங்கே வேலை. ஒரு நல்ல கட்சியை கூட மோசமான கட்சின்னு ப்ரொபகண்டா பண்ண முடியும். இந்த வார் ரூமை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷனுக்கு எத்தனை மாதங்கள் முன்பு தொடங்க வேண்டும்? குறைஞ்சது ஒரு 6 மாதம் முன்னாலே தொடங்கணும். இவர் நம்ம டிவிக்கு விஜய் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எதிர்கட்சியிலேருந்து ஒரு பையனை உள்ள பிளான் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஒரு வீடியோ எடிட்டர். அவனுக்கு வந்து எதிர்கட்சியிலேருந்து மாதம் 5 லட்சம் பேசி அனுப்பியிருக்காங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம். தேர்தல் நெருங்கி விட்டது. பீகாரில் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே தேர்தல் நெருங்கி விட்டது. இந்த தேர்தல் நெருங்கினாலே சமீப காலமாக இந்த வியூக வகுப்பாளர்கள் என்ற ஒரு கேட்டகிரி தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு பிறகு இந்த வியூக வகுப்பாளர்களோட பங்கு ரொம்ப அதிகம் என்று நிறைய விவாதிக்கப்படுகிறது. அது தொடர்பாக தேர்தல் வியூக வகுப்பு வேலைகளில் ஈடுபட்டு நிறைய அனுபவமிக்க திரு பால் ராஜா அவர்களோடு நாம் இன்று உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எங்களோட பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிற இந்த சந்தேகத்தை கேட்டு விடுகிறேன். கண்டிப்பாக. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 91லிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், விவரம் தெரியாது. அதற்கு பிறகு அப்பையிலேருந்தே நான் தேர்தலை பார்த்து வருகிறேன். 2014க்கு பிறகு தான் இந்த வியூக வகுப்பாளர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற இந்த காயினே பிரபலமாகிறது. கரெக்ட். நான் பார்த்து வளர்ந்த தலைவர்களான கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எந்த வியூக வகுப்பாளரின் உதவியையும் அவர்கள் நாடியதில்லை. அவர்களே பெரிய வியூக வகுப்பாளர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாத வியூகமே இல்லை. ஆனால் இன்னைக்கு வியூக வகுப்பாளர்கள் அவசியம் அப்படின்றத நானே ஒத்துக்கிறேன். இன்னைக்கு தடுக்கி விழுந்தா வியூக வகுப்பாளர் மேல தான் விழணும் போல ஒரு சூழல் உருவாகிடுச்சு. எல்லாரும் கையில லேப்டாப் வச்சிருக்காங்க. என்னப்பான்னு கேட்டா வியூகம் வைக்கிறேன் சார் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு பவர் பாயிண்ட்லாம் காட்டுறாங்க. ஸோ இது பற்றி புரிதல் வேண்டும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து போவோம். சரி சார். வியூக வகுப்பாளர்கள் அவசியமா தேர்தலுக்கு 25ல்? இதை பற்றி கொஞ்சம் விவரமாக தெரியணும்னா, நான் இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் அது எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத அந்த வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் உங்களை பற்றி அறிமுகப்படுத்தாமல் விட்டுவிட்டேன். நடுவில் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்கிறேன். நம்மோடு உரையாடி கொண்டிருக்கக்கூடிய திரு பால் ராஜா அவர்கள் பல்வேறு தேர்தல்களில் வியூக வகுப்பு பணியை செய்தவர். இமேஜ் 100 என்ற வியூக வகுப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். சரிங்களா சார்? கரெக்ட். ரைட். இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். ரைட். ஸோ இதை பற்றி சரியாக புரிதல் வேணும்னா நம்ம பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கிற ஒரு பிஸ்னஸ் மாடல் எப்படி உருவாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போல்லாம் சொல்கிறோம், ஒரு கட்சியிலேருந்து ஒரு இலவசமாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, அதில் தலைவரோட ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அல்லது சிம்பிள் ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே இது ஒரு பழக்கம் இருந்திருக்குது. பழைய சிவிலைசேஷன், அந்த ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கும்போது அப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ராஜாவும் ஒரு சின்னம் வச்சுருப்பான். அவனுக்கு அந்த சின்னத்தை ஒரு மெட்டல் காயினில் அதை ஸ்டாம்ப் பண்ணி அதை ஜனங்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அரிஸ்டாட்டில் நிறைய தியரிஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு தியரி எப்படின்னா பெர்சுவேசிவ் கம்யூனிகேஷன், அதாவது மற்றவங்களை கவர்ற மாதிரி எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தியரி எழுதுறாரு. அது ரொம்ப பிரபலமாகி இப்போ அந்த காலத்தில் இருந்த அரசர்கள், ராஜாக்கள் அந்த தியரியை ஃபாலோ பண்ணி மக்களை கவர்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப கிரேக்க சாம்ராஜ்யத்திலே ரெட்டோரிக் ஸ்பீச்சஸ், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசுறது மாதிரி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரேட்டரி ஸ்கில்ஸ், நல்ல பேசுகிறவங்களுக்கு ஒரு மரியாதை, அது ஒரு காலம் அப்படி போயிட்டு இருக்குது. 15வது நூற்றாண்டில் தான் முதல்ல பிரிண்டிங் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போது பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பிரிண்ட் பண்ணி முதல்ல பேம்ப்ளெட்ஸு, போஸ்டர் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. 17வது நூற்றாண்டில் முதலாக நியூஸ் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நியூஸ் பேப்பர் மூலமாக பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் ரொம்ப வித்தியாசமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 18, 19ஆம் நூற்றாண்டு அப்படி வரும்போது ரேடியோ முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது. 1920 ரேடியோ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்
முதலாக வாக்காளர்கள்ட்ட ரேடியோவில் பேசுகிறார். ஜனங்கள்ட்ட எனக்கு எதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்லி அவர் என்ன செய்ய போகிறேன் ஒரு புது அமெரிக்கா உருவாக்குறதுக்கு அப்படின்னு ரேடியோவில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் டெலிவிஷன் வருது. டெலிவிஷனில் 1960 முதல் முறையாட்டு ரிச்சர்ட் நிக்சன், ஜான் எஃப் கென்னடி இவங்க 2 பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ். முதல் முறையாக இவங்க 2 பேருமே டிபேட், லைவ் டிபேட் ஓப்பனாக டெலிவிஷனில் ஆரம்பிக்காங்க. அது இன்றைக்கி வரை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இது டெலிவிஷன் டிபேட்ஸ் இப்படி ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு பிகினிங்கில் உங்களுக்கு மாஸ் மீடியா பெரிய அளவில் வருது, இன்டர்நெட் வருது. அதுக்கு பிறகு சோஷியல் மீடியாலாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிக்குது, உலக அரசியல் புரிய ஆரம்பிக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த ஓட்டர்ஸோட பிஹேவியர் இருக்குது அப்படியே மாறிடுது. முன்னால் ஓகே இவர் நல்ல மனுஷன், இவரோட தாத்தா பாட்டி இப்படி, அவங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, அவங்களுக்கு ஓட்டு போடலாம், கட்சி நல்ல கட்சி, அது பரம்பரை நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல வருஷமா அப்படின்னு ஒரு இருந்தது. திடீர்னு பார்த்தோன்னா அந்த ஓட்டர்ஸ் பிஹேவியர் மாறிடுது. அந்த மீடியாவிலோட அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து ஓட்டர்ஸ் பிஹேவியர் மாறிடுது. மாறினதும் இந்த மாதிரி உள்ள ஒரு ஓட்டர்ஸ், ஒரு நியூ ஏஜ் ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கில் இன்னொரு ஸ்டெப்பு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு உள்ள வர்றாங்க. அப்போ வந்து அமெரிக்காவில் தான் எல்லாமே முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்குது. அது வழக்கமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த கேம்பெயின் மேனேஜருக்கு ஒரு பெரிய போஸ்ட், சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பொதுவாட்டு. இது வழக்கமாக இருந்துகிட்டு இருந்தது. டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக இது வேறு லெவலுக்கு போயிட்டுது. நீங்கள் ஒரு கிளாசிக் கேஸ் சொல்லணும்னா 2016 எலெக்ஷன், டொனால்ட் ட்ரம்ப், ஹிலரி கிளின்டன் 2 பேரும் நிற்கிறாங்க. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்க மாட்டாருன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே இஸ் ரிட்டன் ஆஃப், வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஒப்பீனியன் போல்ஸ் அதுதான் சொல்லுது. அவர் என்ன பண்ணுறாரு, கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அவங்கள ஹையர் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய டேட்டா கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் கம்யூனிட்டி குரூப்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, லேடிஸ் குரூப்ஸு, பிளாக் குரூப், ஒயிட் குரூப், யூத் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் பிரித்து தனித்தனியாக அந்த டேட்டா எடுத்து பர்சனலைஸ்டு மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த ஓட்டர்ஸ்க்கு இதை அனுப்புனா பிடிக்கும், இந்த மாதிரி பிடிக்கும், இந்த மாதிரி மெசேஜ் பிடிக்கும். இது வந்து இன்றைக்கி வரை சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எலெக்ஷன் அமெரிக்கா ஹிஸ்ட்ரியிலே. எலெக்ஷன் அப்செட்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2016 டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சது தான், அது யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கு முக்கியமான காரணம் அட்லீஸ்ட் ஒரு 60% இந்த டேட்டா அனலிட்டிக்ஸோட ஷேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா பற்றி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியே வந்தது. ஆமாம், அது கரெக்ட் தான். இது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து எப்படி அவங்க ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வர்றேன். இந்தியாவில் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது பிரசாந்த் கிஷோர் தான் முதல்ல வியூக வகுப்பாளருங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வர்றாரு. ஒரு பிராண்டாக இந்தியாவில் ஐடென்டிஃபை ஆகிறது பிரசாந்த் கிஷோர் தான். ஆமாம். அவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் யுனைடெட் நேஷனில் வேலை பார்த்துட்டு ஒரு 8 வருஷம். அதுக்கு பிறகு மோடி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது வந்தார். அதுக்கு பிறகு அப்படியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிட்டு 2014 எலெக்ஷன் வருது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை அவர் எலெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவர் ஒரு பிராண்ட் ஆகிடுறார். அதுக்கு பிறகு பல பார்ட்டிக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கே முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நிதிஷ்குமார், மம்தா மேடம்க்கு ஒர்க் பண்ணார். கேஜ்ரிவால் திரும்ப பஞ்சாப்ல போனீங்கன்னா அமரிந்தர் சிங், நம்ம ஊரில் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணார். ஜெகன் பண்ணார். ஸோ பல பார்ட்டிகளுக்கு பண்ணுறாரு. பெரும்பாலும் நிறைய இடங்களில் ஜெயிச்சார். யூபியில் மட்டும்தான் அவர் பின்னடைவை சந்தித்தார் என்று நினைக்கிறேன். ஆமாம், அவங்க இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கிடையாது, அது அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. பட் கண்டிப்பாக அவங்களோட ரோல் இன்னைக்கு தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க தடுக்கி விழுந்தா. என்கிட்டே வந்து ஒரு 10 பேர் வந்துட்டாங்க சார் இது வரைக்கும். உங்களுக்கு தான் ஏடிஎம்கேல எல்லாரும் தெரியுமே, பிஜேபியில் எல்லாரும் தெரியுமே, எனக்கு சொல்லி என்ன வியூ வகுப்பாளர் வேலை வாங்கி கொடுங்க. இது என்னாச்சுதுன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு அல்லது வேற ஒரு பார்ட்டிக்கு போகும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவுட் சோர்ஸ் பண்ணுவார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா ஒரு 10 ஏஜென்சியாக அவுட் சோர்ஸ் பண்ணிடுவார். இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறதுல இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, சின்ன கம்பெனியில் இருப்பாங்க. கிராஃபிக் டிசைனராக இருப்பான் அல்லது வெப் டிசைனராக இருப்பான், ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். வெறும் சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறவங்க கூட இந்த டெம்ப்ளேட் தெரியும். ஒரு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, சர்வே எப்படி ஆரம்பிக்கிறாங்க, பூத்தில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுட்டு அடுத்த நாளே அவன் பேக்கை தூக்கிட்டு நானும் ஒரு வியூ வகுப்பாளர், நான் பிரசாந்த் கிஷோர் டீமில் ஒர்க் பண்ணேன்றாங்க. பிரசாந்த் வரைக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் அவுட் சோர்ஸ் பண்ண கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ இருப்பார் தமிழ்நாட்டில். சார் உங்களுக்கு யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், பிகேயோட ஆட்கள் தான் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லிக்கிடுறாங்க. ஏன்னா அது ஒரு பிராண்டு. அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு சாதாரண ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டை இருந்துட்டு பேக்கை தூக்கிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி இது மாத்திரம் இல்லாமல் வடநாட்டில் இருந்து வர்றவங்க, ஆந்திராவில் இருந்து வர்றவங்க
இவங்களெல்லாம் நம்ம ஊரில் ரெட் கார்பெட் போட்டு தான் வரவேற்பு. ஏதோ வித்தியாசமான உள்ளூர் ஆட்டக்காரங்களை விட வெளியூர் ஆட்டக்காரங்களுக்கு என்னைக்குமே மரியாதை அதிகம். மரியாதை. ஸோ இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டாக மாறிட்டுது. இன்னொரு விஷயம் வந்து வியூவர்ஸ்க்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், வியூக வகுப்பாளர்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நல்லவங்க இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து சார் நாங்கள் ஒரு சர்வே பண்ணுறோன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போது கான்ஸ்டியூன்சி ஆடிட் அப்படின்னு சொல்லி தொகுதி வாரியாக ஒரு 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 சர்வே, கேண்டிடேட் ஆடிட், பொட்டன்ஷியல் கேண்டிடேட் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே பண்ணி நாங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படிம்பாங்க. இவங்க நினைப்பாங்க அதுவும் நல்லது தானே, தேர்ட் பார்ட்டி சொல்கிற மாதிரி இருக்கும். நான் கட்சிக்காரன் எப்போவுமே தலைவா இவன் விட்டால் போதும் ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க. அது அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா சொந்தக்காரனாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆள் ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க. கடைசியில் தப்பாகி போகும். இதனால் என்ன பண்ணுறாங்க, ஓகே வியூக வகுப்பாளர்கள் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி, அவங்க சொல்ல கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி உங்கள் லிஸ்ட்டை கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு பொட்டன்ஷியல் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் எங்கே போகுது, வெளியே போயிடுது. அப்போது யாரெல்லாம் எலெக்ஷனில் கேண்டிடேட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் நினைக்கிறாங்க, இந்த வியூக வகுப்பாளர் சொன்னால் தலைவர் கேட்குறாரு, சீட்டு கொடுத்துறாரு அப்படின்னா உடனே இவங்களை தனியாக மீட் பண்ண ஆரம்பித்து சார் நான் உங்களை கவனிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபல வியூக வகுப்பாளர் தமிழ்நாட்டில் ஒரு பிரபல ஒரு மேஜரான ஒரு கட்சியில் இங்கே பண்ணிட்டு இருந்த ஒரு எலெக்ஷனில் ரொம்ப நாள் முன்னால், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு 2 கோடி வச்சு அவர் கலெக்ட் பண்ணி ஒரு ஏறக்குறைய ஒரு 50 கேண்டிடேட் அப்படின்னா அதுவே 100 கோடி ஆயிட்டுது. எனக்கும் தெரியும் நீங்க யாரை சொல்றீங்க. அது இப்போ திமுக நடந்தது. அப்படியா? அது நான் தவிர்க்க முடியாது. நீங்க சொல்றீங்க, அதாவது இப்போ வந்து போய் ஸ்பை பண்றாங்க, ஒரு கேண்டிடேட்டுக்கு வேலை செஞ்சுட்டு எதிரி டைரக்டா ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தகவலை பாஸ் ஆன் பண்றாங்க. ஆமா, இங்க என்ன நடக்குது இந்த கேம்பெயின்ல அப்படின்றது. அது நான் என்ன பாக்குறேன்னா, திஸ் இஸ் பாலிடிக்ஸ். ஆமா, அது எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் பாலிடிக்ஸ். இட் இஸ் பாலிடிக்ஸ். இது இப்படி தான் நடக்கும். ஆமா, நீங்க இது இல்ல, அந்த காலத்துல பக்கத்து நாட்டுக்கு ஒற்றன் அனுப்புனாங்கல்ல. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு, இது ஒரு வாழ்வாசாவ போராட்டம் சார். இன்னைக்கு தோத்தேன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நான் வீட்டுல தான் துண்டு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது they'll do anything என்றேன். they'll go to any extent. கையில பணம் இருக்கு. ஆமா, அப்ப எதிர் டீம்ல இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா டெய்லி நடக்கிறத பூரா பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு கொண்டு கொடுக்கலாம். நான் நடத்திட்டு இருந்த ஒரு ஓரம்ல நான் பிடிச்ச ஒரு கேஸ் சொல்றேன். எதிர்கட்சியில இருந்து ஒரு பையனை உள்ள பிளான் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் வச்சுடுங்களேன். ஸோ இந்த பையனுக்கு வந்து அங்கே நாங்கள் கொடுத்துட்டு இருந்த சம்பளம் ஒரு 45,000, ஒரு வீடியோ எடிட்டர், ஒரு ஜூனியர் எடிட்டர் மாதிரி தான். அவனுக்கு வந்து எதிர்கட்சியிலேருந்து மாதம் 5 லட்சம் பேசி அனுப்பியிருக்காங்க. அவன் வந்து டெய்லி ஒரு பென் டிரைவை இங்கேருந்து அங்கே கொண்டு கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், டெய்லி பென் டிரைவில் இங்கே நடக்கக்கூடிய இவங்க பண்ணக்கூடிய கிரியேட்டிவ்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் எடுக்கணும். அடுத்தால ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்குது அதையும் காப்பி பண்ணி டெய்லி ஒரு இடத்துல, ஒரு டீ சாப்பிட்ற இடத்துல கொண்டு இந்த பென் டிரைவை கொடுத்துட்டே இருக்கிறான். அப்போது அந்த பக்கம் இருந்து கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணுறான். எப்படிடா தகவல் போச்சு அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ரொம்ப கவனிக்கும் போது, இங்கேருந்து யார் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, வெளியே 24 hours செக்யூரிட்டி வச்சுருக்கிறோம். பயோமெட்ரிக்கில் தான் உள்ளே வர முடியும். அப்போ தான் நாங்கள் முதல் தடவை சொன்னோம், யார் போனாலும் ஃப்ரிஸ்கிங் பண்ணுங்கள், உடம்பெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் பென் டிரைவ் கொண்டு போகிறான். பென் டிரைவ் கொண்டு வந்து பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு நடந்தாலும் நாங்கள் பிடிச்சி கேட்கும்போது எல்லாம் உண்மையை கக்கிட்டான். இப்போ டேட்டாஸ் இருக்குவீங்களேன். இப்போ ஒருத்தர் ஒரு பார்ட்டிக்கு வேலை செய்கிறாரு. சாதாரண ஓட்டர் டேட்டா பேஸ்னா கூட பரவாயில்ல, பூத் லெவலில் உள்ள டேட்டா பேஸ் அவங்க எடுப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி, இப்போ நம்ம ஊரில் 2 பிரதான கட்சிகளுக்கு நல்ல கட்டமைப்பு இருக்குன்னு வைங்களேன். ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியில் முக்கியமான பூத் ஒர்க்கர்ஸ், ராத்திரி பகலமாக உழைக்கக்கூடிய பூத் ஒர்க்கர்ஸ், அந்த நம்பர்ஸை எடுத்து இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியில் கொடுத்துட்றான். ஓகே, ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா அவங்க சைடு வந்துடுவான். அவன் உங்களுக்கு வேலை செய்தான்னா பயங்கரமாக உழைப்பான். ஒரு இத்தனை ஓட்டர்ஸ் அவன் பூத்தில் இருந்து குறைஞ்சது 800 பேராக கூட்டு வந்துடுவான். அவன் விட்டுற வேண்டாம்னு சொல்லி அந்த சைடு போய் டேட்டாவை வித்துடுறாங்க, காசு கொடுத்தே வாங்கிடுறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண. இன்னைக்கு உங்களுக்கு இது தெரியுமா இல்லையான்றது தெரியல. நான் ஓப்பனாகவே நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நாம் அந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே பேசின பிரசாந்த் கிஷோரே இந்த வேலையை பார்த்துருக்காரு. சரி, இது எனக்கு தமிழ்நாட்டிலே நடந்தது தெரியும். அதே நேரத்தில் ஒரு நல்ல வியூக வகுப்பாளரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% வின்ன்றதுக்கெல்லாம் தெர் இஸ் நோ கேரண்டி, இல்லைங்களா? நோ கேரண்டி. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் 2017 தேர்தல் என்று நினைக்கிறேன், சரியாக நினைவில், உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சியோடு சேர்ந்து டிராவல் பண்ணுறதா ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்காரு. 2021 10 நாட்கள் அவர் மக்கள் நீதி மையத்துக்கு வேலை செய்தார். ஓஹோ, பேமெண்ட் வாங்கினார். அது அங்கே இருக்க டேட்டாவெல்லாம் வாங்கிட்டாரு. வாங்கிக்கிட்டு நேராக எடப்பாடி கிட்ட போறாரு. சரி, எடப்பாடி அப்போ சிஎம். 1 மாதம் வேலை செய்கிறார். அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. சரி,
அங்கே ஒரு புது தம்பி வட இந்தியாவிலேருந்து வந்திருக்குது, இந்த தம்பி நல்லா வேலை செய்யும் போல இருக்குன்ட்டு எல்லா டேட்டையும், அதாவது இருக்கிற அதிமுகவில் இருக்கக்கூடிய 88,000 நிர்வாகிகளோட விவரங்களை எல்லாம் கொடுத்துட்றாங்க. சரி. இதை வாங்கிக்கிட்டு இவர் சிஎம் வீட்டுக்கு போயிட்டாருன்றதை இப்போ எடப்பாடி சிஎம் இன்டெலிஜென்ஸில் சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க போயிட்டு வந்த உடனே இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓ, அடுத்த சைடும் பேசுகிறாரு, இங்கேயும் பேசிகிட்டு இருக்காரு, ஏடிஎம்கேலையும் பேசிகிட்டே இருக்காரு. அங்கே போனதை சொல்லலை. ஓ, இன்டெலிஜென்ஸில் சொன்ன உடனே எடப்பாடி தம்பி நீங்கள் எங்கே வேலை பார்க்க போகிறீங்க, இங்கே வேலை பார்க்குறீங்களா, எங்கே வேலை பார்க்க போகிறீங்க என்று கேட்டதும் இல்லை என்ன தெரியும் தம்பி நீங்கள் போங்க, சரி அட்வான்ஸை திருப்பி கொடுங்க என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகுதான் திமுகவில் வேலை செய்து கொண்டிருந்த சுனிலை அமர்த்துகிறார்கள். சரி சரி. 2021 சுனில் தானே வேலை பார்த்தாங்க. இதனால பண்றாங்க. யூசி இங்க வந்து கட்சிக்காரன்ட்ட இருக்கிற லாயல்ட்டியை நீங்க இந்த வியூக வகுப்பாளரிடம் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது நடக்கும். இவங்களுக்குலாம் ஒரு ஷார்ட் டர்ம் கெயின் தானே. இந்த எலெக்ஷன் விட்டானா அடுத்த 5 வருஷம். ஆமா, அது அதனால அந்த டைம்ல எவ்வளவு சம்பாத்தியம் பண்ண முடியுமோ சம்பாத்தியம் பண்றாங்க. அது இப்படிலாம் சம்பாதிச்சாதான் புது கட்சி ஆரம்பிச்சு செலவு பண்றதுக்கு உதவுவாங்க. கரெக்ட். சில வியூவாளர் நேர்மையானவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து கர்நாடகாவில் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிக்காரங்க வந்து என்னோட வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கட்சி தரதை விட டபுள் மடங்கு தர்றோம், இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அதே மாதிரி கிரவுண்டில் வேலையும் ஆரம்பிச்சாச்சு, அதனால் தயவு செய்து முடியாது. இல்லைங்க டபுள் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவன் தலைவர்கிட்ட போய் சொல்லும்போது சொன்னாரான், அந்த ஆள் டீட்டெயில் நம்பர்லாம் வாங்கிக்கப்பா, அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிறான், அடுத்த எலெக்ஷனுக்கு அவரை நம்மளை கூப்பிடலாம் அப்படின்ன மாதிரி. ஸோ நான் ரொம்ப நல்லவன் அந்த மாதிரி சொல்லலை, பட் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்க தானே சார் செய்யுது. கரெக்ட். ஆமாம், ஒரு பேட் ஆப்பிள்ன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நல்ல ஆட்களும் இருக்கிறார். ஆமாம் ஆமாம். ஒரு பொலிட்டிக்கல் இன்னைய காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அவசியம், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலான்னு நினைக்கிறேன் நான். சரி. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் பிரசாந்த் கிஷோர், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் சுனில், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் ராபின் சர்மா, யுவர் விக்டரி இஸ் நாட் அஷ்யூர்ட். 100%. இல்லையா? அதை கொஞ்சம் நீங்க எலாபரேட் பண்ணுங்க. சரி. இப்போ நான் இது தேவையானதுக்கு சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டே ஒரு சந்தையா மாறிட்டு, ஒரு மார்க்கெட். இது வந்து இதை நம்பி இருக்கிறவங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் இல்லை. இப்போ அவன் ஒரு கிரியேட்டிவ் ரெடி பண்ணுறான்னா பிரிண்ட்டுக்கு போகும். சிவகாசியில் இத்தனை லட்சம் கோடி பிரிண்ட் பண்ணணும், இத்தனை லட்சம் பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ணணும், அது ஒரு இண்டஸ்ட்ரி. கிராஃபிக் ஆர்டிஸ்ட், பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி, வீடியோ எடிட்டர்ஸ். ஆமாம், இப்போ இது டிஷர்ட் பண்ணுறவங்க, கேப் பண்ணுறவங்க, மாஸ்க் பண்ணுறவங்க, இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதை நம்பி இருக்காங்க நினைப்பேன். அது ஒன்று. இன்னொரு பக்கம் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது ஃபுட் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறோம். பார்ட்டிக்காரங்க இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை இல்லாத கிராஜுவேட்ஸ் ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ரூபா வாங்குறவங்க இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுறவங்க, அது ஒரு பக்கம் அந்த வேலை போயிட்டு இருக்குது. க்ரௌட் கண்ட்ரோலுக்காக, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக க்ரௌடு கூப்பிட்டு வரவங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கும்மிடி போட்டி போனீங்கன்னா அங்கே ஒரு குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னால் போதும் அவன் கரெக்டாக அதே மாதிரி கூட்டு வந்துடுவான். கூட்டு வரும்போது இவங்க ஒரு 200 ரூபா ஒரு ஆளுக்கு நீ சொன்னாங்கன்னா அவன் அங்கே 150 ரூபா வச்சு வாங்கிடுவான். அவனுக்கு 50 ரூபா அதில் ஒரு ப்ராஃபிட். ஸோ அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இது போன்ற சர்வீசஸ் எல்லாம் இன்னைக்கு வியூக வகுப்பாளர்கள் அதை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஓகே. ஒன்று வந்து ஒரு பக்கம் சாஃப்ட்வேர், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னா சிங்கிள் டேஷ்போர்டில் உட்காந்துட்டு தலைவர்கள்லேருந்து நிர்வாகிகள் எல்லாருமே ஒருத்தருக்கும் ஒரு ஹைரார்கி. ஒரு பூத்தில் வேலை செய்கிறவன் அவன் பூத்தோட டீட்டெயில் மட்டும்தான் அவன் பார்க்க முடியும் அவனுக்கு. அதில் அவனுக்கு பூத்தில் டாஸ்க் கொடுத்துறாங்க. உன் பேரில் 20 ஃபேமிலி நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், அந்த 20 ஃபேமிலியும் நீ தான் போய் டெய்லி போய் சந்திக்கணும், அவங்களுக்கு இந்த பேம்ப்ளெட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது மெடிசின் தேவைப்பட்ட கொடு, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன் பில்டப் பண்ணு, ஓட் போடுற அன்றைக்கி அவங்கள நீ தான் அந்த 20 குடும்பத்தையும் கூட்டு வர போகிற அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் கொடுக்குறாங்க. திரும்ப இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் டேக்கிங் டெசிஷன் பேஸ்ட் ஆன் தேர் மொபைல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு நாள் நான் டி நகரில் ஒரு ஷாப்பில் நிற்கிறேன், ஒரு துணி கடையில். ஒரு மதர் டாட்டர், அம்மாவும் அவங்களோட பொண்ணு ஏதோ ட்ரெஸ் வாங்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு சுடிதார் ட்ரெஸ்ஸை எடுக்குது. அந்த அம்மா சொல்லுது, நான் சைடில் இருந்து கேட்டுட்ருக்கேன், நீ ஒன்று பண்ணு, அதை கிளிக் பண்ணி கூகுள் லென்ஸில் போட்டு எந்த பிராண்டு இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதையும் பாரு, கம்பேர் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் சொல்லுது, அம்மா இது மிந்த்ராவில் இவ்வளவு, அமேசானில் இவ்வளவு, ஃப்ளிப்கார்ட்டில் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது பாருடி அப்படின்னு சொல்லவும் அடுத்தால கிளிக் பண்ணுது நியர்பை ஸ்டோர்ஸ்னு சொன்னேன். அம்மா இந்த கடை வேண்டாம், பாண்டி பஜாரில் இதை விட 200 ரூபா குறைவு, இதே பிராண்டு, சரி அங்கே போகலாமா அப்படின்னு கிளம்புறாங்க. இதுதான் டெக்னாலஜியோட ஒரு ரெவல்யூஷன், ஒரு பெரிய புரட்சி. இது வந்தாச்சு. இப்போ இன்னைக்கு மொபைலை வச்சு டிசைட் பண்ணுறாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி, அந்த அளவுக்கு வந்தாச்சு. அப்போது சோஷியல் மீடியாவில் கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி கம்யூனிகேஷனில் வந்து இப்போ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங்னு வந்துடுது. ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன் ஒரு மணி நேரத்தில் 5 லட்சம் ஓட்டர்ஸ்க்கு வீடியோஸ் அனுப்பலாம், கார்டு அனுப்பலாம், இந்த அளவுக்கு வளர்ந்துட்டுது. இது எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வியூ வகுப்பாளர்
கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிஷியன்ஸ்னால இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த நெட்டிகிரிட்டிஸை உட்காந்து அவங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. அது போக வந்து அவங்களோட நிர்வாகிகள், இப்போ கட்சியின் மாவட்ட செயலாளர்களோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ கேம்பெயின்ல தான் கவனம் செலுத்தணும். அவங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது தேர்தல் நேரத்தில். ஆமாம், சரிங்களா? ஆமாம். இன்னொன்று, இதை அவுட் சோர்ஸ் பண்றது உங்க வேலையை சுலபமாகுது. நீங்க ரோட்டுக்கு போய் ஓட்டுற பாருங்க. ஆமாம். இந்த வேலையை வேற ஏதாவது பேக் ஹேண்டில் ஒரு டீம் செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆமாம். அது மாத்திரம் இல்லை, பீரியாடிக்கல் சர்வே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுனா, ஒரு மாநாடு முடித்ததும் 2வது நாளைக்கு கேட்பாங்க, மாநாடோட இம்பேக்ட் ஏதாவது தெரியுதா பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் டிஜிட்டல் பேஸில் நீங்கள் இம்பேக்டை மெஷர் பண்ணலாம். நீங்கள் இந்த மாநாட்டுக்கு முன்னால் மக்கள் ஆதரவு எப்படி இருந்தது, மாநாடு முடிஞ்ச பிறகு இத்தனை % கூடி இருக்குது, ஏன்னா ஓட்டர்ஸோட என்கேஜ்மெண்ட் பார்க்குறோம், இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இதை மெஷர் பண்ண முடியும். இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு விஓ வகுப்பாளர்கள் தேவை. இன்னொன்று, வார் ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டிவி மானிட்டர்ஸ் வச்சு இங்கிலீஷ் சேனல், தமிழ் சேனல், எல்லா சேனலையும் போட்டு மானிட்டர் பண்ணதுக்கு ஆள் வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க நோட்ஸ் எடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும், முக்கியமான வீடியோ கிளிப்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இம்மீடியட்டாக சொல்லணும். எதிர்க்கட்சி தலைவர் உங்களை பற்றி இப்போ தான் பேசினார், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது, இப்படி பேசியிருக்கிறாரு, அது நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் இங்கே நான் விருதுநகரில் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு தலைவர், ஓகே இம்மீடியட்டாக மெசேஜ் அனுப்புங்க, இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாரு, அதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வித்தின் 5 minutes அவருக்கு மொபைலில் போயிடுது. இந்த உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசினாரு, அவருக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்க அப்படின்னு போயிடுது. இது ஒரு டெக்னாலஜியோட ஒரு பரிணாமம் தான். ஸோ உடனே இது வார் ரூம்லேருந்து இந்த கம்யூனிகேஷன்லாம் போயிட்டு இருக்கணும். இந்த வார் ரூம்ன்றது ரவுண்ட் த கிளாக் எல்லா நியூஸையும் மானிட்டர் பண்ணி ஓவராலாக பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸ், ஆமாம், ட்ராக்ஷன். ஆமாம். இது வந்து 24 hours இருக்கக்கூடிய வார் ரூம்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஒரு 3 ஷிஃப்ட் போடுறாங்க, 8 hours ஆட்டு. இந்த வார் ரூமை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷனுக்கு எத்தனை மாதங்கள் முன்பு தொடங்க வேண்டும்? குறைஞ்சது ஒரு 6 மாதம் முன்னாலே தொடங்கணும். இந்த தொடங்கினா தான் அவங்க ஓவரால் அந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர், ஓட்டர்ஸோட பல்ஸ், கிரவுண்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம ஒர்க் பண்ணுற பார்ட்டிக்கு அவங்க ஃபேவரபுளாக இருக்காங்க, ஃபேவரபுளாக இல்லையா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், பப்ளிக் பெர்செப்ஷன் எப்படி இருக்குது, ஜனங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பித்தா நல்லாயிருக்கு. சர்வே பண்ணுறது, இது எல்லாமே ஆரம்பித்தா நல்லது. இந்த டூல்ஸு, இந்த மெத்தட்ஸு அண்ட் இந்த டெக்னாலஜி ஒரு அரசியல்வாதியோட பணியை சுலபமாக்கியிருக்கா, கடினமாக்கியிருக்கா? என்கிட்ட கேட்டால் ரொம்பவே சுலபமாக்கியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, டெசிஷன் மேக்கிங்க்கு கூட இன்றைக்கி உண்மையிலே கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்ச அரசியல்வாதி உங்கள் கண்டிப்பாக இதுக்கு போவாங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது இவர் நம்ம டிவிக்கே இருக்கும், விஜய் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவருடைய தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 18 to 25 வயசு, அதுக்கப்புறம் 25 to 35 இந்த குரூப்பில், இந்த ஏஜ் லிமிட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குதுன்னு வச்சுடுவோங்க. இப்போ இந்த டேட்டா இருக்குது. டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அதை நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் குரூப் வைஸ் 18 to 25 வயசு வரை ஓட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாம் இந்த பேராமீட்டர்ஸில் அதை அப்ளை பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வித்தின் அ மினிட் எந்த தொகுதியெல்லாம் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்கும், அதாவது இந்த ஏஜ் குரூப்காரங்க அதிகமாக எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வித்தின் மினிட்ஸ் தெரியும். அப்போது இந்த தொகுதிக்கு போனீங்கன்னா அங்கே இந்த ஏஜ் குரூப்பே இல்லை, அங்கே போய் நம்ம மண்டையை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ குயிக்காக இந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஒருபடி மேலே போயிடுச்சுன்னா, டைம் இருந்தால் ஓட்டர்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த டேட்டா இருக்குது, இந்த டீம் அனுப்பி பூத் ஒர்க்கர்ஸ் மூலமாக வீடு வீடாக போய் அவங்க டீட்டெயில் எடுக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வந்து 2011 ஜாதி வாரி கணக்கு எடுப்பலாம். அதுக்கு பிறகு நமக்கு டேட்டா இல்லை. அதனால் பூத் ஒர்க்கர்ஸ் போய் அவன் இதே ஆப்பை கொண்டு போய் வீடு வீடாக போய் ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் கேட்டு, அது என்ன ஜாதி, ப்ரொஃபஷன், ஆமாம் மதம், ப்ரொஃபஷன், எந்த ஏஜ் குரூப்பு, எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதையும் கூட கேட்டுறான், ஓப்பனாக கேட்டுறான், போட்டுறாங்க. அப்போது இவன் என்ன சொல்கிறான், இந்த ஏரியா எங்கள் பூத்தில் ஆல்மோஸ்ட் 100% இந்த பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. பட் நம்ம ஒரு புது பார்ட்டி தொடங்கியிருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ் அது ஒரு திங்க் பண்ணி யோசிக்கணும். அந்த மாதிரி இன்னொன்று இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு வீட்டில் மொத்தம் இருக்கிறதே 3 பேர் தான், ஆனால் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் 12 பேர் இருக்குது. அப்போது இந்த பூத் ஒர்க்கரை வந்து இந்த டாஸ்க் கொடுத்துருக்கோம், ஃபேக் ஓட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ போய் கேட்குறான், நீங்கள் எத்தனை பேருமா இருக்கீங்க அப்படின்னு. ஐயா நாங்கள் 3 பேர் இருக்கோம். அப்படியா, அவங்ககிட்ட சொல்ல மாட்டான், பட் இவனுக்கு தெரியும் 12 ஓட்டு காட்டுது இந்த ஆக்சுவல் எங்கே ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயே இருக்குது, எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டர் லிஸ்ட்லேயே இருக்குது. அப்படின்னா மீதி இருக்கிற ஒரு 9 பேரை பர்டிகுலர் பார்ட்டி ஆட் பண்ணியிருக்கலாம், வெளியிருந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க.
ஸோ ஃபேக் ஓட்ஸ் லிஸ்ட்டை மொத்தமாக எடுத்து கொண்டு போய் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்து அவங்க அதை கவுண்டர் செக் பண்ணி டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு ஒர்க். இது கூட எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் டீம் கீழே தான் வரும். இது ப்ராப்பராக பண்ணுது. சில பார்ட்டிகள் நல்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்க நல்ல டீம் உள்ளவங்க அவங்களே பண்ணுறாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாலே பண்ணுறாங்க. ஃபுல்லாக லிஸ்ட் ஓட்டர் லிஸ்ட்லாம் கொடுத்து அவங்கள செக் பண்ண சொல்லி பண்ணிடுறாங்க. ஸோ இதை யார் அதிகம் பண்ணுவாங்கன்னா, நமக்கு இந்த ஏரியாவில் சான்ஸ் குறைவு ஜெயிக்கிறதுக்கு, பட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் ஃபேக் ஓட்டே இவ்வளவு இருக்குதே, அப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணால் நாளைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதில் டெத் லிஸ்ட், யார் செத்து போனவங்க ஓட்டர்ஸ் இருப்பாங்க, ஷிஃப்ட் பண்ணி போனவங்க இருப்பாங்க, இது எல்லாமே பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஓட்டர் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் இந்த டேட்டா பேஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 50% எலெக்ஷன் வின் பண்ணலாம் என்கிட்ட கேட்டாச்சுன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதியை டார்கெட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வன்னியர்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இவங்க யாருக்கு சாதகமாக இருக்கிறாங்க, வன்னியர்களாக இருந்துகிட்டே அவங்க ஜாதிக்கு ஓட்டு போடாமல் வேறு யாருக்கும் போடுறாங்களாம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு குறிப்பாக அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு மெசேஜிங், அவங்களுக்கு இல்லை மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் தனி மெசேஜிங். இது வந்து இண்டிவிஜுவலாக நான் சொன்னேன் 2016 ட்ரம்ப் இப்படி பண்ணாருன்னு சொல்லி அந்த குரூப் வைஸாக ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங், மைக்ரோ டார்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்டாக போய் டார்கெட்டில் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அனுப்புறது, அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ண வீடியோஸ், அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ண போஸ்டர்ஸ், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அவங்க மொபைலுக்கே ரீச் பண்ண வைக்கலாம். அது மாத்திரம் இல்லை, டெய்லி அனுப்பிட்டு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். ஒரு நல்ல கட்சியை கூட மோசமான கட்சின்னு புரோபகண்டா பண்ண முடியும். திரும்ப திரும்ப இவங்க ரொம்ப மோசம், இவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை கூட பல 100 தடவை சொல்லும்போது ஒருவேளை கரெக்டாக இருக்குமோன்னு ஜனங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவில் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக மொபைலில் பார்க்க அவனுக்கு எய்தர் ஹீ கெட் கன்ஃபியூஸ்ட் ஆர் ஹீ சேஞ்ச் இஸ் மைண்ட். ஸோ இது எது நடந்தாலும் சந்தோஷம். இது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நல்ல விஷயம் இல்லை நான் சொல்ல போகிறது, அதை வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இது எங்கள் டீமோட ஒரு 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 ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது. நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து நடுநிலை வாக்காளர்கள். இவங்க வந்து எந்த பார்ட்டிக்கும் லாயலாக இருக்க மாட்டாங்க. அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, 2 பிசாசு இருக்குது, அதில் நல்ல பிசாசு இதுன்னு பார்த்தா ஓட்டு போடணும், அது தேவையில்லை, 2 பேருக்குமே நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஓட்டு போட்டால் இந்த தடவை இவருக்கு போடணும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நடுநிலை ஓட்டார்கள். இன்னொரு பக்கம் சொன்னால் ஃபென்ஸ் சீட்டர்ஸ்னு சொல்லி மதில் மேல் பூனை மாதிரி உட்காந்துருப்பான், இந்த பக்கமும் குதிப்பான் அந்த பக்கம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஓட்டர்ஸ். இவங்க தான் சில சமயங்களில் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வித்தியாசமாக ஜெயிச்சாங்க, நம்ப முடியாத அளவில். அதுக்கு பல காரணங்கள், தவறான காரணங்கள் கூட சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க டார்கெட் பண்ணது நியூட்ரல் ஓட்டர்ஸ். நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் 15% இருக்கானே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாராவது ஒரு பார்ட்டி எல்லா வேலையும் விட்டுட்டு நியூட்ரல் ஓட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒரு 10% வந்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆட்சி அமைக்கலாம். இது மாதிரி டார்கெட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு இந்த வியூக வகுப்பாளர்கள் உதவணும். ஆனால் எல்லாருக்கும் இந்த எல்லா நாலேஜ் பேஸும் இருந்து நல்ல டீமும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ், இப்போ ஒரு சில தலைவர்களுக்கு அவங்க மகன் மருமகன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, இவங்க யூஎஸில் யூகேயில் படிச்சுட்டு வர்றாங்க, கொஞ்சம் அவங்க வித்தியாசமாக திங்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அவங்க தாத்தா பொலிட்டிஷியன் திங்க் பண்ணுறது மாதிரி திங்க் பண்ணாமல் ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. நான் கூட ரீசெண்டாக ஒரு பொலிட்டிஷியனோட ஒரு ரிலேட்டிவ், அவர் தான் அந்த கம்பெனி மேனேஜ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, சார் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் என்ன பண்ணுறது, டேட்டாவை அவங்க கை வைக்க விட மாட்டோம், நாங்கள் டேட்டா கம்ப்ளீட்டாக எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் வந்துட்டுது, இவங்க கையில் நம்ம முக்கியமான தரவுகளை கொடுத்தா நாளைக்கு நமக்கே ஆப்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸும் வந்திருக்கு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. பட் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் நான் சொன்ன மாதிரி நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதிகமாக அது அரசியலுக்கு அவ்வளவாக நல்லதில்லை. அதாவது ஏன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடணும். ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ் எல்லாமே படித்தவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவுள்ளவங்க, அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாது. டெல் மீ ஒன் குட் ரீசன் ஒய் ஐ ஷுட் வோட் ஃபார் யூ அப்படின்னு கேட்பான். நம்மளால் அதை சொல்ல முடியாது, அவனை ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு சிலர் வேறு மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, பின்னால் போய் பாருங்கள், அவங்க ரோட்டரி கிளப்பில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறானா, அல்லது இந்த சோன்ஸோ ஒரு ஆசிரமில் ஒரு பொறுப்பில் இருக்கிறானா, யாரை வச்சு அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் அவங்க பின்னால் ஸ்டடி பண்ணுற குரூப்ஸும் இருக்கிறாங்க. பட் அது ரொம்ப ஹார்டு. பட் அதை பண்ணாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பார்ட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். 2% 3%க்காக கஷ்டப்படுறவங்க 15% அப்படி சாலிடாக இருக்குது. இது முன்னால் வெறும் 8% இருந்தது,
ரீசன்ட் பாஸ்ட் ரொம்ப வேகமாக வளர்ந்து நியூட்ரல் ஓட்டர்ஸோட பெர்சன்டேஜ் அதிகமாயிட்டாங்க. இது அரசியல் உலகத்தில் இது ஒரு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதிகமாகக்கூடாது. சார் இன்னொன்று, இப்போது ஒரு பொலிட்டீஷியனுக்கு இந்த வியூக வகுப்பாளர் தேர்தலுக்கு மட்டும்தான் அவசியமா? தேர்தல் முடிந்த பிறகு அந்த வியூக வகுப்பாளருக்கான தேவை முடிந்து விடுகிறதா? இல்லை ஒரு நல்ல பொலிட்டீஷியன் அவரோட பிராண்டையும் இமேஜையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த வியூக வகுப்பாளரோட சர்வீசஸை கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக, ஏன்னா எப்படி அடுத்த தேர்தல் போட்டி போடுவார் என்ற அடிப்படையில் மெயின்டைன் பண்ணணுமா? இப்போ பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் பிராண்டிங் ஃபார் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அது ஒரு செக்டர். அவங்க வந்து ஒருத்தர் ஜெயிச்சிடறாரு, எம்பி ஆயிடுறாரு. அவர் என்ன சொன்னார், நான் டெல்லிக்கு போனோம், எனக்குன்னு ஒரு இமேஜ் பில்ட் பண்ணுங்கள், எனக்கு பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நிறைய அங்கே நடக்கிற டிபேட்ஸ் எல்லாம் எனக்கு சாம்பிள் வீடியோஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னார்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து பார்லிமெண்ட்டில் இருக்கிற உங்கள் ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க எந்த மாதிரி காரசாரம விவாதங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறது. இமேஜ் பில்டிங், ஓகே நம்ம ஊர்லேருந்து இத்தனை எம்பிஸ் இருக்காங்க, பொசிஷன் பண்ணிங்கன்னா ஓகே டாப் 5 பேரில் உங்கள் பேர் இருக்கா சார்? இல்லை, அப்போ அந்த 5 பேர் வரை நான் கொண்டு வர்றேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, உங்களை அந்த லெவலுக்கு நான் பொசிஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்டிங் எலமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜெயித்த பிறகு அவங்களுக்கு பண்ண முடியும். ஒரு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகிறாரு, அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு பிராண்டிங் பண்ணுறாங்க. பிறகு ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கிறாருன்னா அந்த துறைக்கு அவருக்கு ஒர்க் பண்ணவரே திரும்ப அவருக்கு பிராண்டிங் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் பிராண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு கிரியேட் இமேஜ் அரவுண்ட் அ லீடர், அது பொலிட்டிக்ஸில் அது ரொம்பவே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வியூக வகுப்பாளர் ரோல் வந்து வெறும் எலெக்ஷனோடது மட்டும் இல்லை, அது வந்து பொலிட்டிக்கல் பிராண்டிங்னு எடுத்தால் ஒரு பார்ட்டிக்கு பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம், லீடருக்கு பண்ணலாம், எம்பிக்கு பண்ணலாம், எம்எல்ஏக்கு பண்ணலாம், மினிஸ்டருக்கு பண்ணலாம், பண்ணிகிட்டே இருக்கலாம். சார் இந்த 2026 எலெக்ஷனில் இப்போவே வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தே ஹாவ் டிஎம்கே பார்த்தீங்கன்னா இன்னோஸாக வச்சுருக்காங்க. இவங்க ஏடிஎம்கேயில் ஒரு ஏஜென்சியை ஹையர் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் திரு விஜய் அவர்களும் இன்னோஸாக வச்சுருக்கிறார் அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த 26 எலெக்ஷனில் இந்த வியூக வகுப்பாளர்களோட ரோலு எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? 26 எலெக்ஷன் ஒரு வியூக வகுப்பாளர்ன்ற முறையில் 26 எலெக்ஷன் எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்கிட்ட கேட்டால் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப தமிழ்நாட்டு எலெக்ஷனுடைய சரித்திரத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக் எலெக்ஷன் இப்போது. ஏன்னா அந்த கூட்டணிகளோட ஒரு டைனமிக்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கு எங்கள் கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, அதனால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்போ இல்லை. இப்போ கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் கூட எதிரில் இருக்கிறவங்க யார் யார் வந்திருக்காங்க, புது கட்சி வருது, விஜய் வந்திருக்கிறாரு, எல்லாமே விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவரை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க ஒரு 4% 6%, பிடிச்சவங்க 20% 30% சொல்லுவாங்க. இதுவரை அது ப்ரூவ் பண்ணலை, இனி அன்டெஸ்டட். ஸோ இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. வேற கட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே எதிர்பார்த்த அளவில் பெரிய கூட்டணி அமையலை அப்படின்னா, அப்போது இந்த கூட்டணி இவரும் சேர்ந்தா என்ன காம்பினேஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் போட்டு குழப்புறாங்க. இப்போ எல்லாருமே குழப்புறாங்க. அதில் டிபேட்ஸ் எல்லாம் அதை சுற்றி வருதே ஒழிய சாலிடாக சொல்ல முடியல. ஸோ என்கிட்ட கேட்டாச்சுன்னா டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், யார் எந்த பக்கம் போகிறாங்கன்னு சொல்லி. அலைன்ஸும் ஒரு ஷேப்புக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பெரிய சர்ப்ரைசஸ் இருக்கலாம். அந்த தடவை இந்த ஆள் இப்படிலாம் சொன்னார், அங்கே போய் சேர்ந்துட்டாரு, அது அரசியல் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரில ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கும். ஒரு சிலர் சொல்கிற மாதிரி ஒரு ஹங் அசம்பிளி வரும் அப்படின்னு நான் நினைக்கல. டிசைசிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைசிவாக இருக்கும், ஆனால் பெரிய மெஜாரிட்டி இருக்காது. ஓரளவுக்கு குறைஞ்ச மெஜாரிட்டியில் ஜெயிக்கலாம், ஒரு கூட்டணி பர்டிகுலர் கூட்டணி ஜெயிக்கலாம், ஆனால் பெரிய ஸ்வீப் மாதிரி இருக்காது இப்போ இந்த 2026 எலெக்ஷன். ஸோ ஜனவரி வாக்கில் வந்து இந்த அலையன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஷேப் ஆகிடுச்சுன்னா ஒரு எந்த டைரக்ஷனில் எலெக்ஷன் போகுதுன்றதை நம்ம ஓரளவுக்கு கேஜ் பண்ண முடியும். ஆமாம். இன்னைக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குன்னு சொல்லாமா? ஆமாம், ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதை வந்து ஒரு வியூ ஓப்பாளரே திணறான், என்னடா எங்கே இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்கவுங்க பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணி பூத் லெவலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பூத் லெவலில் போச்சிங் இப்போவே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஆளோட பூத் ஏஜென்ட்ஸை அடுத்த ஆள் தூக்குறது இப்போ ஆல்ரெடி கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லா எலெக்ஷன் நடக்கிறது தான். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு நம்பிக்கையான ஆட்கள் எல்லாம் பூத்தில் வச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்துட்டுதுன்னா இந்த அலைன்ஸுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி இருக்க போகுதுன்னா அது பிறகு தெரியும். பட் நான் சொன்ன மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும் இந்த தடவை. ஒன் மோர் திங் சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். நீங்கள் ஒரு வியூ வகுப்பாளராக பல தேர்தலை பார்த்துருக்கீங்க. ஆமாம். எப்போவுமே வந்து இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கெஸ் பண்ண முடியாமல் அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக போராடுறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இல்லைங்களா? ஆமாம்.
ஸோ இதில் பிளேயிங் அ ரோல் நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்க இந்த எலெக்ஷன்ஸை? ஓட்டர்ஸ் பிஹேவியங்கிற ஒரு சப்ஜெக்ட், அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு ரொம்பவே மாறிட்டு வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களால் புரிய முடியாது அந்த மாதிரி. அப்போது நான் வந்து நியூரோ சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் மார்க்கெட்டிங்கில். நியூரோ சயின்ஸை யூஸ் பண்ணி ஓட்டர்ஸ் மைண்ட் மேப்பிங்னு சொல்லி நான் ஒரு டெக்னிக்கை நானே டிசைன் பண்ணேன். அப்போது ஒரு பர்டிகுலர் ஒரு தொகுதி எடுத்தேன்னா பாஸ்ட் ஒரு 5 எலெக்ஷனுக்கு அந்த ஓட்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க, எந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு லாயலாக இருந்திருக்காங்களா, அதாவது லெகசி ஓட்டர்ஸ்னு சொல்லுவோம். என்னை வெட்டி போட்டாலும் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் மற்ற ஓட்டர்ஸ் தான் அங்கே இங்கே மாறிட்டே இருக்கிறாங்க. இவங்களோட மைண்ட் எப்படி மேப் பண்ணுறது, எப்பெல்லாம் அவங்க லாயல்ட்டி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, எதனால், இதை கொஞ்சம் நம்ம டேட்டாலாம் எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% அவங்க மைண்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த தடவை இந்த பார்ட்டிக்கு தான் ஓட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இந்த அனாலிசிஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். 100% சொல்லவே முடியாது. நிறைய பேர் வந்து குடும்பத்தில் பேசிட்டு போவாங்க, நீ யாருக்கு ஓட்டு போட போகிற, வீட்டுக்குள்ளே பேசிட்டு போவாங்க, அங்கே போய் வேற ஒரு பட்டன் நம்பிக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது யாருமே டிசைசிவாக ரொம்ப சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணால் நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த பார்ட்டி ஜெயிக்குன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் ரொம்பவே ஒரு யூனிக்கான எலெக்ஷன். தமிழக தேர்தல் வரலாறுலேயே இல்லாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான யூனிக்கான எலெக்ஷன். இதோட ரிசல்ட் கூட அந்த மாதிரி தான் இருக்கும், எதிர்பாராத விதமாக இருக்கும், நிறைய பேருக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் மாதிரி நாங்களும் கூட ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கணும். எலெக்ஷன் என்ன ரிசல்ட்லாம் எப்படி வரப்போகுது, ஜனங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போகிறாங்க, இந்த இதுக்கெல்லாம் இருக்கும். குழப்பங்கள்னால நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த ஜனங்கள் மனசை நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஒருத்தர் இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, ஒருத்தர் இந்த குறையை சொல்லுவாங்க, அந்த குறையை சொல்லுவாங்க. ஜனங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு பழகி போச்சுது. ஒரு எதிர்கட்சின்னா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, ரூலிங் பார்ட்டின்னா இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லி ஜனங்கள் ஓரளவுக்கு அதெல்லாம் இப்போல்லாம் டிவியில் பார்த்துட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபெடப் ஆகிட்டாங்க. ஸோ இது கூட ஒரு ரீசன், இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் எப்பவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு முடிவோடு இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சரிங்க சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் சீஃபாலஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது பற்றி எல்லாம் வந்து ரொம்ப விரிவாக எடுத்துரைத்தீர்கள். தங்கள் நேரத்தை ஒதுக்கி அரங்கத்திற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.